அடுப்பில் தண்ணி வச்சுருக்கிறேன். இது கொதிக்கட்டும். இங்கே நான் அரிசி மாவு இந்த கப்பால் 5 கப் தண்ணி நான் இப்போ விட்டு வச்சுருக்கிறேன். எண்ணத்துக்கண்டா விட்டுட்டு இங்கே இந்த கொதிக்க பனங்கட்டியை போடுவேன். இது மெல்ட்டாக ஆகட்டும். இப்போ வறுத்து வச்ச பயரை இதுக்குள்ளே அப்படியே போடுவேன். அந்த பனங்கட்டி போட்ட தண்ணிக்குள்ளே பயரை போட்டு அவிக்கட்டும். அரிசி மாவுக்குள்ளே இப்போ பாலை ஊற்ற போகிறேன். பாலை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். சரியா? மிக்ஸ் பண்ணி ஒரு பால் இங்கே இப்படித்தான் பால் வரும். தேங்காய் பால். சரியா? 250 மில்லி இப்போ நான் ஊற்றுறேன். காணாட்டி இன்னும் ஊற்றுவேன். இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்க, இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். வடிவாக 250 மில்லி பால், தேங்காய் பால். இந்த அரிசி மாவை கரைக்கிறேன். இந்த காணும் பழம் இல்லையா? அப்படி கரைச்சிட்டு அந்த பயறு அவிஞ்சு வர, அதை அவிஞ்சு வந்த பிறகு நாங்கள் இதுக்கு விட்டு தரோம். இங்கே பாருங்க, நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. பனங்கட்டியும் பயரும் அவிஞ்சு கொண்டு இருக்குது. அது அவிஞ்சு கொண்டு முடிய, அது அவிஞ்ச பிறகு இந்த அரிசி மாவை ஊற்றி கிளற போகிறேன்னு பாருங்க.